வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரையிலான பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். திருநெல்வேலியில் இன்று நடைபெறவுள்ள பாஜக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே சென்னை மற்றும் கோவையில் நடைபெற்ற வாகன பேரணியில் பங்கேற்று வாக்கு சேகரித்தார். இதனிடையே அம்பாசமுத்திரம் அருகே அகஸ்தியர்பட்டியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். இதற்காக இன்று மாலை 4 மணிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து அம்பாசமுத்திரத்திற்கு ஹெலிகாப்டர் வந்தடையும் பிரதமர் நரேந்திர மோடி அகஸ்தியர்பட்டியில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இதில் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி ஆதரவு திரட்டுகிறார். மக்களவைத் தேர்தலில் டெல்லி, பஞ்சாபில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸ் போட்டியிடுகிறது. அதன்படி டெல்லியில் காங்கிரஸ் போட்டியிடும் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வடகிழக்கு டெல்லி தொகுதியில் 37 வயதான முன்னாள் JNU மாணவர் கன்னையாகுமாரை காங்கிரஸ் களமிறக்கியுள்ளது. இதேபோல் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்பிரகாஷ் அகர்வால் சாந்தினி சவுக் தொகுதியில் போட்டியிடுகிறார். இவர் 1984, 1989, 1996 ஆண்டுகளில் இதே தொகுதியில் களம் கண்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வடமேற்கு டெல்லியில் உதித் ராஜை காங்கிரஸ் வேட்பாளராக அறிவித்துள்ளது. இதை தவிர பஞ்சாபில் 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் சரண்ஜித் சிங் சன்னி ஜலந்தர் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். இதேபோல் அமிர்தசரஸில் குர்ஜித் சிங் அவுஜ்லா, பதேகர் சாஹிப் தொகுதியில் அமர் சிங், பதிண்டாவில் ஜீத் மொகிந்தர் சிங் சித்து போட்டியிடுகின்றனர். சங்ரூர் தொகுதி வேட்பாளராக சுக்பால் சிங் கைரா அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் பாட்டியாலா தொகுதியில் தரம்வீர் காந்தியும் களமிறக்கப்பட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அலகாபாத் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக உஜ்வல் ரேவதி ராமன் சிங்கை காங்கிரஸ் அறிவித்துள்ளது. விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காங்கிரஸ், பாஜக நிர்வாகிகள் போட்டி போட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் தந்திமரத் தெருவில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள மகாலட்சுமி திட்டத்திற்கான உத்தரவாத அட்டையை காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் வழங்கியுள்ளார். இது தொடர்பான விவகாரத்தில் இரு தரப்பினரும் விருதுநகர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குவிந்ததால் இரு கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பதற்றம் நிலவியது. காங்கிரஸ் புகாரை பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் உள்பட பாஜக தொண்டர்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு போட்டியாக காங்கிரஸ் கட்சியினரும் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் மேலும் பதற்றம் தொற்றிக் கொண்டது. தொடர்புடைய நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல் அலுவலர் உறுதியளித்ததை அடுத்து பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் உள்பட நிர்வாகிகள் பலரும் காத்திருப்பு போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர். அப்போது எதிரே வந்த காங்கிரஸ் நிர்வாகியின் காரை முற்றுகையிட்டு பாஜகவினர் வாக்குவாதம் செய்தனர். பின்னர் காவல்துறையினர் தலையிட்டு காரில் இருந்தவர்களை வழியனுப்பி வைத்தனர். கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அளித்த வாக்குறுதிகள் என்னவாயிற்று என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது இவ்வாறு பேசினார். கேரண்டி மோடி என்று இன்றைக்கு அறிவிக்கிற பொழுது 10 ஆண்டுகளுக்கு முன் கொடுத்த கேரண்டி என்னானது என்று நாட்டு மக்கள் கேட்கிறார்கள். இப்போ சொல்ற கேரண்டி அடுத்த 5 ஆண்டுக்கு. ஆனால் இதற்கு முன்னர் 2014 கொடுத்த கேரண்டி, அந்த கேரண்டி என்ன கரண்டி ஆகிட்டா என்ன ஆயிட்டுன்னு தெரியல. என்ன கரண்டி ஆகிட்டுதா என்ன ஆச்சுன்னு தெரியல. அது குறித்து அவர் பேச மறுக்கிறார். இந்த 10 ஆண்டு காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு கடிதம் கூட எழுதவில்லை. கச்சத்தீவு எங்களுக்கு மீண்டும் வேண்டும், அல்லது எங்களுடைய மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் வழக்கம் போல் அங்கே வருவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் வலைகளை உலர்த்துவதற்கும் மீன்களை காய வைப்பதற்கும் அங்குள்ள தேவாலயத்தில் வழிபடுவதற்கும் உரிமை வேண்டும் என்று ஒரு சின்ன கடிதம் கூட எழுதல. தேர்தல் வந்துவிட்டது என்பதற்காக இன்றைக்கு திடீர்னு கச்சத்தீவு எப்படி ஞாபகம் வந்ததுன்னு தெரியல. மத்திய அரசு கொடுத்த தொகுதி நிதியை திமுக எம்பிக்கள் மக்களுக்காக செலவு செய்யவில்லை என பெரம்பலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் IJK வேட்பாளர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூர் நகரில் பரப்புரை மேற்கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
இந்தியாவிலேயே 543 எம்பிக்கள் யாரும் செய்த செலவை, வாங்கிய பணத்தை, செய்த செலவை யாருக்கு எந்த ஊருக்கு என்பதெல்லாம் விலைக்கு சொல்லி புத்தகம் போட்டதாக வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நான் செய்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த மாதிரி புத்தகம் போடுறதுக்கு ஒரு நேர்மை, உண்மை வேணும். அது மட்டும் இல்லை, வெளிப்படைத்தன்மை வேண்டும். அதில் பணத்தில் கை வச்சிருந்தாலும் போட மாட்டாங்க, அல்லது பணத்தை முழுமையாக செலவு செய்யாவிட்டாலும் போட மாட்டாங்க. இதே தமிழ்நாட்டில் நீங்கள் திமுக இருந்து போனாங்களே இத்தனை எம்பிக்கள், ஏன் கணக்கு கொடுக்கல, ஏன் செலவு பண்ணலை? நமக்கு வர வேண்டிய பணம் தானே, ஏன் திருப்பி அனுப்புனீங்க? அதுதான் அவங்க. ஆனால் இப்போ என்ன கேட்பாங்க, கொடுக்கறத பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, நான் பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் டெல்லியில் பணம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு தினம் ஒரு கம்ப்ளைண்ட்டு. சின்ன பிள்ளைக்கு சாக்லேட்டு கழுவுற மாதிரி மோடி மோடி எனக்கு பணமே கொடுக்கலங்கிறாங்க. கடலூர் வெள்ளை கடற்கரையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நடைபெற்ற ட்ரோன் ஷோவை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். கடலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் NLC நிர்வாகம் இணைந்து 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. கடலூர் வெள்ளை கடற்கரையில் நடத்தப்பட்ட ட்ரோன் ஷோ பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. என் ஓட்டு என் உரிமை, என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகங்களுடன் ட்ரோன்கள் வானில் மிளர்ந்தன. வெள்ளை கடற்கரையில் குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ட்ரோன் ஷோவை ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். ட்ரோன் ஷோவை கண்டுகளிக்க வந்த பொதுமக்களை மகிழ்விக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. திருச்சி மாநகர மாவட்ட கிழக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் அலுவலகத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் பட்டப்பகலில் அடித்து நொறுக்கினர். தகவல் அறிந்த மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், மாநில நிர்வாகி, அரசு மற்றும் கட்சியினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். தொடர்ந்து அலுவலகத்தை அடித்து சூறையாடிய நபர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கட்சியினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து விரைந்து சென்ற காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். மேலும் சந்தேகத்தின் பேரில் ராஜா என்பவரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை வசந்த உற்சவ முதல் நாள் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் பன்னீர் மண்டபத்தில் அம்பாளுடன் வெட்டிவேர் பல்லக்கில் அண்ணாமலை எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து மகிழ மரத்தை 10 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அண்ணாமலையாரையும் அம்மனையும் மகிழ்விக்கும் வகையில் ஒவ்வொரு சுற்று முடிவிலும் பூ கொட்டும் நிகழ்வும் நடைபெற்றது. அண்ணாமலைக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். அண்ணாமலையார் கோயிலில் வசந்த உற்சவம் ஏப்ரல் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரர் கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி பஞ்சமுக கொடியேற்றம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகர், அமிர்தகடேஸ்வரர், அபிராமி அம்மன், முருகன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 16ஆம் தேதியும் தேரோட்டம் ஏப்ரல் 21ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வடக்குப்பேட்டை தண்டுமாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் சிறப்பம்சமாக தினந்தோறும் கோயிலின் கம்பம் முன்பு நடனமாடுவர். மேளதாள இசைக்கேற்ப இளைஞர்கள் 300க்கும் மேற்பட்டோர் ஒரே வரிசையில் நின்று கம்பம் நடனமாடி மகிழ்ந்தனர். வெற்றியின் நாயகன் எடப்பாடியார், வெற்றியின் நாயகன்
எய்ம்ஸ் விவகாரத்தில் ஒற்றை செங்கலை தூக்கிக் கொண்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளம்பரம் தேடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தமிழகத்தில் 4 முதலமைச்சர்கள் இருப்பதாகவும் கடந்த 3 ஆண்டுகளில் குடும்ப ஆட்சியால் தமிழகம் சீரழிந்துள்ளது என்றும் சாடினார். தமிழகத்திற்கான திட்டங்களை எதையும் நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் கடந்த 5 ஆண்டுகளில் கேட்டு பெறவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது 2019. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 38 பேர் திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. 38 பேர் வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன கும்பகரன் போல தூங்கிட்டு இருந்தீங்களா? நல்ல ஏசி இருக்குது, அழகா தூங்கிட்டு இருந்திருக்காங்க, எழுத பெஞ்ச தேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டதில்ல. இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். நீங்க மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தை எம்பிகள் தான் கேட்டு பெற வேண்டும். அது நாடாளுமன்றத்தில் நீங்க நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருந்தா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தேவையான நிதி மத்திய அரசு கிடைத்திருக்கும், திட்டம் நிறைவேறிக்கும், பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதை விட்டுட்டு ஒற்றைச்சங்களை தூக்கி கொண்டு ஊரூராக போய் விளம்பரம் தேடுகின்ற அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர். வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு செய்துதான் பாஜக தேர்தல்களில் வெற்றி பெறுவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார். நாகையில் பரப்புரை மேற்கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்கு இயந்திரத்தின் மீது உள்ள நம்பிக்கையில்தான் பாஜக 400க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவோம் என தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். இந்த பெட்டியில முதல்ல போன தேர்தலில் 380 இடம் நாங்க அதே மாதிரி அடிச்சாங்க. இப்ப 400 இடங்கிறாங்க, அதே மாதிரி தான். இப்ப 143 இடம் மிச்சம் இருக்குல்ல, அதுக்கு தான் இப்ப தேர்தல் நடக்குது இந்தியா முழுமைக்கு. ஏன்னா பெட்டி அவங்க கிட்ட இருக்கு. அதனாலதான் எல்லாருமே இப்ப வேணாம், நீ வாக்கு பெட்டி விட்டுட்டு வா. உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்குல்ல, நைஜீரியாவும் இந்தியாவும் தான் இதை வச்சிருக்கு, மிகப்பெரிய நாடுகள். அந்த நாடுகள்லாம் கைவிட்டுருச்சு. இந்த பெட்டியை தயாரிச்சு கொடுக்குற ஜப்பானே வாக்கு சீட்டில் தான் வாக்கு செலுத்துது. அதனால இந்த கொடுமையை என்ன பண்றது? இப்ப தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு வாக்கெந்திரத்தை விடுங்கன்னு போராடினதெல்லாம் இருக்கேன். நீங்க பாத்தீங்க, என்னை என்கவுண்டர் பண்ணனு கூட சொன்னாங்க நீங்க சில அதிகாரிகள், எங்களை என்கவுண்டர் சுட்டு கொன்று அப்படின்னு. ஏன்னா அது இருக்கிற வரை இந்த முறையை நம்ம மாற்ற முடியாது. ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு தாம்பரம் காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வந்த நெல்லை விரைவு ரயிலில் கடந்த வாரம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக செயல்பட்ட 3 நபர்களின் பைகளில் இருந்து சுமார் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் அவர்கள் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர்கள் என்பது தெரியவர, சென்னையில் அவருக்கு தொடர்புடைய ஹோட்டலில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கைப்பற்றப்பட்ட பணம் பசுமை வழிச்சாலையில் உள்ள உணவு விடுதியில் கைமாறியது தெரியவந்த நிலையில் அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் 1 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த விடுதியின் உரிமையாளர் பாஜகவின் மாநில தொழில்துறை பிரிவு தலைவர் கோவர்தன் என கூறப்படும் நிலையில் அவருக்கு ஏற்கனவே காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. தற்போது 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனிடம் விசாரிக்க முடிவெடுத்திருப்பதாக தாம்பரம் காவல்துறை அவருக்கும் சம்மன் அனுப்பியுள்ளது. பெண்களின் கஷ்டத்தை பார்த்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக பாஜக மகளிர் அணி செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இங்க பாருங்கம்மா, தாலிக்கு தங்கோடு இந்த அரசாங்கம் முன்னாடி இருந்த அரசாங்கம் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மா பொம்பளைகளோட கஷ்டத்தை புரிஞ்சுட்டு தாலிக்கு தங்கோடு கொண்டு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கம் வந்த உடனே அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க. நீங்க ஏங்க தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னு கேட்டா என்ன தெரியுமா பதில் சொன்னாரு ஸ்டாலின்? நாங்க தங்கம் கொடுக்கறதுக்கு பதிலா பெண்களுக்கெல்லாம் இலவசமா பஸ் கொடுத்துருக்கோம்னு சொன்னாருமா. நான் கேட்டேன், அப்படிங்களா? நீங்க
இலவசமா போலான்னு. ஆனா அந்த பஸ் எங்க ஊருக்கு பொம்மைகளுக்கு வரதே இல்லையே, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டோம். இல்லையா, பெண்களுக்கு பஸ் கொடுத்துருக்கோம், பஸ் பயணம் இலவசங்கிறாங்க, ஆனா பஸ் எங்கேயும் வர மாட்டேங்குது. 40 தொகுதிகளில் நெல்லையில் வெற்றி பெறுவது மட்டும்தான் சந்தேகமாக உள்ளது என அமைச்சர் ராஜா கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் பரப்புரை மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு பேசினார். ஒரு சீட்டு போயிட்டு நாளைக்கு திருநெல்வேலி நாளைக்கு போயிடும், நாளைக்கு காலையில் நாளைக்கு நாள் அங்கே இருக்கேன். பின்னாடி ஒன்றுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு, கொஞ்சம் டவுன் நம்ம ஜெயிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கொஞ்சம் குறைச்சல்காரர் அந்த கேண்டிடேட் அவர் அணுகுமுறை கொஞ்சம் பத்தலை, வேற ஒன்றும் இல்லை. நான் ப்ரோக்ராம் மீட்டிங் போயிட்டு வந்தேன் தென்காசி, இதெல்லாம் ஜெயிச்சிருவோம். என்ன இப்போ 40 நம்ம பிடிக்கிறாரோன்னு மாற்றம் இல்லை. பதவிக்காக அதிகாரத்திற்காக தாய்ப்பால் ஊட்டிய தாயை பலி கொடுப்பது போல அறிமுகப்படுத்திய இரட்டை இலையை வீழ்த்துவோம் என்று சொல்பவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்காக பரப்புரை மேற்கொண்ட போது அவர் இவ்வாறு பேசினார். இன்றைக்கு இவரை எதிர்த்து போட்டியாளராக நிற்கக்கூடியவர்கள் யார்? அவர்களுக்கு முகவரி கொடுத்தது எந்த சின்னம்? அவர்களுக்கு முகவரி கொடுத்தது எந்த கட்சி? அவர்களுக்கு முகவரி கொடுத்தது இந்த மக்கள். ஆனால் இன்றைக்கு அதே மண்ணிலே சுயநலத்தின் அடையாளமாக, சுயநலத்திற்காக அந்த இரட்டை இலையை, வாழ வைத்த இரட்டை இலையை, அறிமுகப்படுத்திய இரட்டை இலையை, முகவரி கொடுத்த இரட்டை இலையை இன்றைக்கு வீழ்த்துவேன் என்று சொன்னால் அதை இந்த பெரிய குளத்தில் இருக்கிற இந்த மண்ணின் மைந்தர்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார்கள். இன்னைக்கு எதிர்த்து நிற்பவர்கள் இரட்டையிலும் நின்றார்கள், குக்கரிலும் நின்றார்கள், இப்போது உதயசூரியனிலே நிற்கிறார்கள். நாளைக்கு எந்த சின்னத்திலே நிற்பார்கள் என்று நமக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. திண்டுக்கல் சுயேட்சை வேட்பாளர் ஆண்டிமடம் ஆறுமுகம் அலுவலகத்தில் கார் கண்ணாடியை உடைத்த நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சீலப்பாடியைச் சேர்ந்த ஆண்டிமடம் ஆறுமுகம் மோதிரம் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவர் முள்ளிப்பாடி, பெரியகோட்டை உள்ளிட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பை அடுத்து அவரது சொந்த காரை அலுவலகத்தில் நிறுத்தியதாக தெரிகிறது. இந்நிலையில் 2 கார்களில் வந்த அடையாளம் தெரியாத நபர்களில் ஒருவர் கார் கண்ணாடிகளை கல்லால் உடைத்த காட்சி அலுவலகத்தில் உள்ள CCTVயில் பதிவாகியுள்ளது. தேர்தல் பரப்புரைக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்த ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். நீலகிரி மக்களவைத் தொகுதியில் திமுக சார்பில் ராசா, பாஜக சார்பில் முருகன், அதிமுக சார்பில் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் அங்கு அனைத்து கட்சியினரும் சூறாவளி பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ராசாவிற்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்வதற்காக உதயநிதி ஸ்டாலின் தனி ஹெலிகாப்டர் மூலம் உதகை தீட்டுக்கல் ஹெலிபேட் தளத்திற்கு வருகை தந்தார். அங்கு வந்த தேர்தல் பறக்கும் படையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஹெலிகாப்டரில் சோதனை செய்தனர். இதில் பணமோ விலை உயர்ந்த பொருட்களோ இல்லை என்று உறுதி செய்த பிறகு அங்கிருந்து அனைவரும் புறப்பட்டுச் சென்றனர். கருப்பு பணம் குறித்து பிரதமர் மோடியின் உத்தரவாதம் என்ன ஆனது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் அறிக்கையை பாஜக வெளியிட்டது. அதில் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமலுக்கு வரும் எனவும் வாக்குறுதி கொடுத்தது. நாடு முழுவதும் பொதுவான வாக்காளர் பட்டியல் கொண்டுவரப்படும் என்றும் பாஜக கூறியுள்ளது. இந்நிலையில் கருப்பு பணம் குறித்து பிரதமர் மோடி கடந்த காலங்களில் அளித்த உத்தரவாதம் என்ன ஆனது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தான் பிரதமரானால் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணம் மீட்கப்படும் என மோடி வாக்குறுதி அளித்திருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கோவை மாவட்டத்தில் வெள்ளியங்கிரி மலையேறிய 47 வயதான நபர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது வெள்ளியங்கிரி மலைக்கோயில். கடல் மட்டத்திலிருந்து 5000 அடியில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு
பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் கோயிலுக்கு செல்லும் வழியில் 5 பேர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக கடந்த மாதம் 25ஆம் தேதி 24 மணி நேரத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து வனத்துறை சார்பில் சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் வெள்ளியங்கிரி கோயிலுக்கு சென்ற சீனிவாசன் என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார். கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசனுக்கு வெள்ளியங்கிரி குரங்காட்டி பள்ளம் அருகே சென்றபோது உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மூலம் அடிவாரத்திற்கு கொண்டுவரப்பட்டு மருத்துவ முகாமில் பரிசோதனை செய்ததில் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டது தெரியவந்தது. இதன் மூலம் கடந்த 2 மாதங்களில் வெள்ளியங்கிரிக்கு செல்லும்போது ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. தாயை பிரிந்து பரிதவித்து பிறந்து சில மாதங்களேயான 2 குட்டி யானைகளை முதுமலை முகாமில் வைத்து வனத்துறையினர் கவனமுடன் பராமரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தாய் இறந்ததால் தனித்து விடப்பட்ட குட்டி யானை மற்றும் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் கூட்டத்திலிருந்து பிரிந்த குட்டி யானை என 2 யானைகள் நீலகிரி மாவட்டம் முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. 2 குட்டிகளையும் பராமரிக்க 5 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். குட்டிகளுக்கு பால் மற்றும் இளநீர் உள்ளிட்ட திரவ உணவுகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. தினந்தோறும் நடைபயிற்சி, மரத்தடியில் ஓய்வு என சிறப்பு கவனத்துடன் குட்டி யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பிறந்து சில மாதங்களேயான குட்டி யானைகளுக்கு எளிதில் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பிருப்பதால் வெளிநபர்கள் யாரும் அதன் அருகே அனுமதிக்கப்படுவதில்லை. சென்னையை அடுத்த ஆவடி அருகே தனியாக வீட்டில் இருந்த மூதாட்டியின் கை கால்களை கட்டி உறவினர் பெண்ணை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநின்றவூர் குப்பம் பகுதியில் மூதாட்டி மல்லிகாவிடம் அவரது தங்கையின் மகளான மலர் அடிக்கடி குடும்ப வறுமை காரணமாக பணம் கேட்டு தொல்லை செய்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் அவர் பணம் தர மறுக்கவே அவர் தனியாக இருப்பதை அறிந்து கொண்ட மலர் நண்பர்கள் 3 பேருடன் வந்துள்ளார். அப்போது மூதாட்டியின் வாய் மற்றும் கை கால்களை கட்டி அவரது நகைகளை பறித்துக் கொண்டு அங்கிருந்து காரில் தப்பிச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக மூதாட்டி அளித்த புகாரின் பேரில் விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் மலரின் செல்போன் டவர் சிக்னலை வைத்து அவர்களை மடக்கி பிடித்தனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து தங்கச்சங்கிலி, கம்மல் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 4 பேரையும் புழல் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி கடைவீதியில் தனியார் பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரை 3 நபர்கள் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடியிலிருந்து தனியார் பேருந்தை ஓட்டுநர் பத்மநாபன் ஓட்டிச் சென்றபோது கரம்பக்குடி கடைவீதியில் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறி 3 பேர் பத்மநாபனை தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் பேருந்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக ஓட்டுநர் பத்மநாபன் காவல்துறையில் புகார் மனு கொடுத்துள்ளார். மேலும் கடைவீதி வழியாக பேருந்து செல்வதற்கு ஏதுவாக போக்குவரத்து காவலரை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விசைப்படகுகளுக்கான 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலாகிறது. இதையடுத்து நாகை மாவட்டத்தில் கடலில் மீன்பிடிக்கச் சென்ற அனைத்து விசைப்படகுகளும் கரை திரும்ப மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. கரை திரும்பாத விசைப்படகுகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் தமிழகம் உள்ளிட்ட கிழக்கு கடலோர மாநில மீனவர்களுக்கு 61 நாட்கள் கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது. தடைக்காலம் அமலுக்கு வருவதையொட்டி அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், நாகூர், வேதாரண்யம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை ஆங்காங்கே உள்ள துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் விசைப்படகுகளுக்கு மட்டுமே பொருந்தும். கரைப்பாடு எனப்படும் கரைப்பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யும் நாட்டுப்படகு மீனவர்கள் வழக்கம் போல மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவார்கள். ரஷ்யா ஆயுத தயாரிப்பை விரிவுபடுத்துவதற்கு சீனா உதவி செய்து வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. நேட்டோ அமைப்பில் யுக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாடு மீது கடந்த 2022ஆம் ஆண்டு ரஷ்யா போர் தொடுத்தது. இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் சீனா கண்டனம் தெரிவிக்கவில்லை. அதே சமயம் ரஷ்யா மீது பல நாடுகள் பொருளாதார தடை விதித்ததற்கு மட்டும் சீனா விமர்சனங்களை முன்வைத்தது.
இந்த விவகாரத்தில் நடுநிலை வகிப்பதாக சீனா கூறி வரும் நிலையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பல்வேறு நாடுகள் விமர்சித்து வந்தன. குரூஸ் ரக ஏவுகணைகளுக்கான தொழில்நுட்பங்களை ரஷ்யாவுக்கு சீனா வழங்கி வருவதாகவும் இரு நாட்டு நிபுணர்களும் இணைந்து புதிய ட்ரோன்களை உருவாக்கி வருவதாகவும் அமெரிக்க அதிபர் மாளிகை அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரஷ்யாவுடனான போரில் ராணுவ தளவாடங்களின் பற்றாக்குறையால் யுக்ரைன் தவித்து வரும் நிலையில் சீனாவின் உதவி ரஷ்யாவின் பலத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கை தென் கடற்கரை பகுதியில் சுமார் 260 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதோடு போதைப் பொருட்களை ஏற்றி வந்த 2 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். காலி துறைமுகத்திற்கு மீன்பிடி கப்பல்கள் மூலம் கொண்டுவரப்பட்ட 83 கிலோ ஹெராயின் உட்பட 179 கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதையடுத்து கப்பலில் இருந்த 6 பேர் கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 106 கோடி ரூபாய் இருக்கும் என கடற்படையினர் தெரிவிக்கின்றனர். பிரபல மலையாள நடிகரான நிவின் பாலி நடிக்கும் புதிய திரைப்படத்தில் நயன்தாரா நடிக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு லவ் ஆக்ஷன் டிராமா என்ற படத்தில் நிவின் பாலியுடன் நடித்திருந்த நிலையில் அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்நிலையில் 2வது முறையாக நிவின் பாலியுடன் நடிக்க உள்ளார் நயன்தாரா. இதனை படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவித்துள்ளது. இந்த படத்தை ஜார்ஜ் பிலிப்ஸ் ராய் மற்றும் சஞ்சய் குமார் ஆகியோர் இயக்குகின்றனர். இப்படத்திற்கு டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. படம் குறித்த மற்ற தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கங்குவா படத்தின் புதிய போஸ்டர் ரசிகர்களை கவர்ந்து வருகிறது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள திரைப்படம் கங்குவா. இப்படத்தை ஞானவேல் ராஜா தயாரிக்கிறார். இதில் சூர்யாவுக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை திஷா பதானி நடித்துள்ளார். மேலும் அனிமல் படத்தில் வில்லனாக நடித்து கவனம் ஈர்த்த நடிகர் பாபி தியோல் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று சமீபத்தில் முடிவடைந்தது. முன்னதாக இப்படத்தின் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கங்குவா படத்தின் புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே ஏரியில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா மாநிலம் பைச்சந்திரா பகுதியைச் சேர்ந்த தர்ஷன் மற்றும் ஹரீஷ் பள்ளி மாணவர்களான இருவரும் ஒசூரில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு கோயில் திருவிழாவிற்காக சென்றுள்ளனர். அப்போது ஈச்சங்கூர் கிராமத்தில் உள்ள நாகண்ணா ஏரியில் இருவரும் குளிக்க சென்றனர். இருவருக்குமே நீச்சல் தெரியாத நிலையில் ஏரியில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். பொதுமக்கள் அளித்த தகவலை அடுத்து இருவரின் சடலமும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. துருக்கியில் கேபிள் கார் விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 7 பேர் காயமடைந்துள்ளனர். துருக்கியில் உள்ள அண்டாலியா பகுதியில் கேபிள் காரில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பயணம் மேற்கொள்வது வழக்கம். 36 கேபிள் கார்கள் உள்ள நிலையில் ஒரு கேபிள் காரில் 6 பேர் வீதம் பயணித்தனர். திடீரென ஒரு கேபிள் கார் அறுந்து விழுந்ததில் அடுத்தடுத்து கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதின. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 7 பேர் காயமடைந்தனர். விரைந்து வந்த மீட்புப் படையினர் 16 கேபிள் கார்களில் இருந்த 128 பயணிகளை பத்திரமாக மீட்டனர். சில கேபிள் கார்கள் ஆங்காங்கே தடைபட்டு நின்றுவிட்டதால் 43 பேரை மீட்கும் பணி தாமதமாகியுள்ளது. அந்தரத்தில் கேபிள் காரில் சிக்கியிருப்பவர்களை ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கும் நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் இஸ்ரேல் மோதலால் பாரசீக வளைகுடா பகுதியில் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஈரான் பாதுகாப்பு படைகள் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றை கைமாற்றியதுடன் தாக்குதலும் நடத்தியது. இஸ்ரேலும் பதில் தாக்குதல் நடத்தி வருவதால் பாரசீக வளைகுடா பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்படும் என கருதப்படுகிறது. எனவே இஸ்ரேல் ஹமாஸ் மோதலால் பதற்றம் நிலவும் சூழலில் இந்த சம்பவம் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. அத்துடன் ஈரானுக்கு ஆதரவாக பிற இஸ்லாமிய நாடுகள் ஹவுதி தீவிரவாதிகள் களமிறங்கினால் 3ஆம் போர் மூலம் எனவும் அஞ்சப்படுகிறது. இதனால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $100 தொடுவதற்கு வாய்ப்பிருப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.
இஸ்ரேல் ஈரான் மோதலால் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் இறக்குமதி செய்யும் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $90 தொட்டுள்ளது. அத்துடன் கடந்த மாதம் 14ஆம் தேதி இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு $2 குறைக்கப்பட்டது. ஆனால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வருவதால் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. இருப்பினும் மக்களவைத் தேர்தல் தொடங்க உள்ளதால் தற்போதைக்கு விலை உயர்வு இருக்காது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கின்றனர். மொனாக்கோவில் நடைபெற்று வரும் மாண்டி கார்லோ டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர்களான நோவக் ஜோகோவிச், சின்னர் ஆகியோர் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டம் ஒன்றில் முதல் நிலை வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் 8ஆம் நிலை வீரரான நார்வேயின் காஸ்பர் ரூட்டுடன் மோதினார். இதில் ஜோகோவிச் 4-6, 6-1, 4-6 என்ற செட்களில் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். இதேபோல மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் 2ஆம் நிலை வீரரான இத்தாலியின் சின்னர் 12ஆம் நிலை வீரரான சிட்சிபாஸுடன் மோதினார். இதில் சின்னர் 4-6, 6-3, 4-6 என்ற செட்களில் தோல்வியை சந்தித்தார். இன்று மாலை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் காஸ்பர் ரூட்டுடன் சிட்சிபாஸ் மோதவுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள வணிக வளாகத்தில் புகுந்த நபர் கத்தியால் தாக்குதல் நடத்தியதில் 6 பேர் கொல்லப்பட்டனர். போண்டி கடற்கரைக்கு அருகில் உள்ள வணிக வளாகத்தில் கத்தியுடன் புகுந்த நபர் கண்ணில் தென்பட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தினார். இதில் 6 பேர் உயிரிழந்தனர். வணிக வளாகத்தில் கூடியிருந்த மக்கள் அச்சத்தில் அலறியடித்து ஓடினர். அப்போது அங்கிருந்த பெண் காவலர் ஒருவர் அந்த நபரை மடக்கி பிடிக்க முயன்ற போதும் அவர் தாக்குதலை தொடர்ந்ததால் அவரை துப்பாக்கியால் சுட்டார். தாக்குதல் நடத்திய நபர் யார், எதற்காக தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். பலுச்சிஸ்தான் மாகாணம் நோஷ்கி மாவட்டத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த பயணிகள் பேருந்தை வழிமறித்த பயங்கரவாதிகள் 9 பேரை கடத்திச் சென்றனர். அப்பகுதியில் உள்ள பாலத்தின் கீழ் அனைவரையும் சுட்டுக் கொன்றனர். மேலும் அப்பகுதி வழியாக வந்த கார் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பாகிஸ்தான் அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே தெற்கு வாசிரிஸ்தான் மாவட்டத்தில் கைப்பந்து போட்டியை காணச் சென்ற 4 குழந்தைகள் தரையில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணி வெடியை மிதித்ததில் வெடித்துச் சிதறியது. இதில் 3 குழந்தைகள் உயிரிழந்தனர், 1 குழந்தை காயமடைந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி வெற்றியை பதிவு செய்தது. ஐபிஎல் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 206 ரன்கள் குவித்தது. சென்னை அணி சார்பில் கேக்வாட், சிவம் துபே கூட்டணி அணியின் ஸ்கோரை பலப்படுத்த கடைசி ஓவரில் தோனி ஹேட்ரிக் சிக்சர்களை விளாசினார். ருத்ராஜ் 40 பந்துகளில் 69 ரன்களும், சிவம் துபே 38 பந்துகளில் 66 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 207 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை அணி களமிறங்கியது. தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் ஜோடி தொடக்க முதலே அதிரடியாக விளையாடியது. முதல் விக்கெட்டுக்கு 70 ரன்களை சேர்த்த நிலையில் இஷான் கிஷன் 23 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். பின்னர் களமிறங்கிய வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழக்க மும்பை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 186 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. மும்பை அணி சார்பில் ரோஹித் சர்மா 63 பந்துகளில் 103 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். சென்னை சார்பில் சிறப்பாக பந்து வீசிய பத்திரனா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்வது புதிய விடியல். அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். புதிய தலைமுறை